இப்போ இந்த வாயு விதிகள் சம்பந்தமா நம்ம ஒரு சோதனையை செய்ய போறோம். இந்த சோதனையில நான் 2 கூம்புக்குடியை வச்சிருக்கேன், முட்டைகள் வச்சிருக்கேன். இது வந்து அவிச்ச முட்டை, உங்க பாஷையில சொன்னோம் அப்படின்னா வேவிச்ச முட்டை, சரியா? ஆமா. ஸோ அப்படியே நம்ம இதை அழுத்தி உள்ள தள்ள முடியுமான்றது ஒண்ணு, முடியும். கொஞ்சம் முட்டை உடையலாம். ஆனா இது இல்லாமையே வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை செஞ்சு இந்த வாயு விதிகளை பேஸ் பண்ணி இந்த முட்டையை வந்து நம்ம உள்ள போக வைக்க போறோம். பேப்பர் கேட்டேன்ல, கொடுங்கப்பா. என்கிட்ட ஒரு தீப்பெட்டி இருக்கு, தீக்குச்சி இருக்கு, நிறைய குச்சி இருக்கு. இன்னும் கொஞ்சம் பேசிக்கலாமா? நான் முட்டை எதுவுமே செய்ய போறதில்ல. யாராவது ஒருத்தர் வந்து இது கொஞ்சம் பிடிக்க முடியுமா? வா பக்கம் இருக்கு. இப்போ இந்த பேப்பரை கொளுத்தி இந்த கோனிக்கல் ஃபிளாஸ்க்குள்ள நான் போட போறேன். ஆமா, உள்ளதான். ஒன்றும் ஆகாது. இது வெப்பநிலையே தாங்கக்கூடியதான் இந்த கூம்பு கொடுவை, சரியா? இப்போ நான் மேல வைக்கிறேன். நான் முதல்ல மேலதான் வச்சேன். இப்ப இதே நான் வைக்கிறேன், ஆனா இது போக மாட்டேங்குது. அப்ப அது மட்டும் எப்படி போச்சு? இதை செஞ்சு பார்க்கலாமா? இன்னொரு முட்டை கிட்டல வெளியே ஏதோ நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம ஈஸியா எடுத்தோம், வந்துருச்சு. ஆனா இப்போ வந்து என்னால சரி, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்புறம் எடுக்க முடியலையே, அது எப்படி எடுக்கலான்றத பத்தி யோசிப்போம். சரி, என்ன நடந்துச்சு? நான் முதல்ல 2 கூம்புக்குடிய மேலே நான் வச்ச முட்டைய அது உள்ள போல, நீங்களே பாத்தீங்கல்ல. ஆனா ஒரு பேப்பரை கழிச்சு உள்ள போட்டு கொஞ்ச நேரம் எரிஞ்ச உடனே மேல ஒரு முட்டையை வச்சு அது உள்ள போயிடுச்சு. என்ன நடந்துச்சு? ரம்யா சொல்லுமா சார். வெப்பம் வந்து அதிகரிக்கவே அந்த குடு வந்து விரிவடைறதுனால முட்டை விரிவடைஞ்சிச்சு. ஓ, குடுவை விரிவடைஞ்சிச்சா? நீங்க வந்து தொட்டு பாருங்க, அந்த அளவுக்கு சொல்லுப்பா தம்பி. வெப்பநிலை அதிகரிச்சனால அந்த முட்டை மேல இருக்கிற பிரஷர் ஆகி அந்த முட்டை உள்ள போயிடுச்சு சார். சூப்பர், அதுதான்மா. ஸோ உட்காருங்க. புரிஞ்சுதா என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு? வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால வெளிப்புற அழுத்தமானது அதிகமாச்சு. ஆக்சுவலாக அது இன்னும் நல்லா டெப்த்தாக சொல்லணும். வெப்பநிலை அதிகமாகிட்டு கன அளவு குறைஞ்சி அதனால அழுத்தம் வந்து மாறுபாடு ஏற்பட்டு நமக்கு வெளிப்புற அழுத்தம் அதிகமானதால முட்டை உள்ள போயிடுச்சு. இப்படி அது தெளிவாக சொல்லணும். எல்லா விதிகளையும் மேட்ச் பண்ணி அதை சொல்லணும். நான் உங்களுக்கு புரியுற மாதிரி, தம்பி சொன்ன மாதிரி நான் சொல்லிடுறேன். அழுத்தம் தான் காரணம். முட்டையை அந்த காற்றினுடைய அழுத்தம் வந்து அஃபெக்ட் பண்ணதால அது உள்ள போயிடுச்சு. இதுதான் விஷயம். சரி, உள்ள போன முட்டை எப்படி இருக்குது? உடைச்சு எடுக்கலாம். ஒண்ணு இல்லைன்னா பத்த வச்சு இதை நல்லா சுட வச்சு 4 பேர் பிரிச்சுக்கலாம். ஆக்சுவலா இதை உடைச்சு எடுக்கலாம், முட்டையை உடைச்சி எடுக்கலாம். எது நமக்கு வந்து நல்லது அப்படின்னா முட்டையை உடைச்சி எடுக்கிறது தான் நல்லது. ஏன்னா இதனுடைய விலை அதிகம், முட்டையுடைய விலை வந்து கம்மி. அதனால கண்ணாடியை உடைச்சி. ஓ, நீங்க சாப்பிட்றத பற்றி பேசுறீங்க.
கண்ணாடியுடைய இந்த கூம்புக்குடியோட விலை வந்து அதிகம், முட்டையோட விலை வந்து கம்மி. இந்த 2 முட்டையும் இப்போதைக்கு உடச்சு தான் எடுக்க முடியும். ஆமாம், உடனே சுவிட்ச் வச்சு உடச்சு தான் எடுக்கணும். கிளாஸ் ரூம் வந்து கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்கும், பரவாயில்லையா? சரி, எடுத்துலாம். யாருக்கெல்லாம் பங்கு கேட்டீங்க முதல்ல அவங்களாம் வாங்க. அப்படியே எடுத்துட்டேன், ஏன்னா இது பாதி இருந்துச்சு. வேணா அது கொளுத்தி வச்சோன்னா இதுவும் உள்ள போகும். மறுபடியுமா முதல்ல நான் இந்த முறை என்ன பண்றேன், ஒதுக்கி சிக்கிச்சு உள்ள போட்டுறேன். அணையுமா? இப்ப எப்படி எடுக்கிறது? வழியில் நீங்க சொன்ன மாதிரி ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். இதை வச்சு அதை தூளா நறுக்கி சாப்பிடும் போது ஆவாம், இப்ப ஐயோவாம். அதே மாதிரிதான் இதுவும் அதே மாதிரி தான் நம்ம எடுக்கணும். வராது, உடச்சுதான் எடுக்கணும். சரியா? உடைக்கலாமா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானேப்பா. உடச்சி எடுக்கிறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. அதுதான் பண்ணிட்டோம். யாருக்கு முதல் பீஸ் வாங்க. ஓகே